வணக்கம். நான் 5ஆம் வட்டாரம் திரியாய் கிராமத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய திரியாய் கிராமத்தில் வசித்து வந்து கொண்டிருக்கேன். என்னுடைய பெயர் வந்து மகாதவையர் சாரங்கன். நான் கடந்த 2009 யுத்த காலத்தின் பின்னர் இங்கே மீள குடி வந்த நாங்கள். இதற்கு முன்னம் எமது தந்தையார் மற்றது எங்களுடைய பாட்டனார் பரம்பரையாக இந்த பிரதேசத்திலே நாங்கள் வசித்து வந்த நாங்கள். இப்போ கடந்த 1995ஆம் ஆண்டு யுத்தத்தின் காரணமாக இடப்பெயர்வுடன் அடைந்து கன்னி மாவட்டத்திலே குடியமர்த்தப்பட்ட நாங்கள். பிறகு அதன் பின்னர் மீள 2009 யுத்தத்தின் பின்னர் மீள எமது கிராமத்திலே வந்து வசித்து வந்து கொண்டிருக்கின்றோம். எமது பரம்பரையாக வாழ்வாதாரமாக விவசாயம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நமக்கு பூர்வீகமாக இங்கு எமது பாட்டனாருடைய பெயரிலும் முற்பட்ட கால பகுதியிலும் இருந்து பூர்வீகமாக கண்டப்பனை வயல், அதாவது வளத்தாமலை என்று கூறப்படுகின்ற பிரதேசத்தில் உள்ள கண்டப்பன் வயல், அதனை சார்ந்த ஆத்திக்காடு, கொச்சிக்குளம், மற்றது அதனை சார்ந்த வயல்கள் நிறைய உள்ளன. அந்த வயல்களில் ஒன்றாக கண்டப்பன் வயலிலே நமக்கு பரம்பரையாக 15 ஏக்கர் நிலம் காணப்படுகின்றது. மேற்படி வயல்கள் கடந்த யுத்தத்தின் பின் வந்து குடியமர்ந்தாலும் நமது காணியை மீள துப்புரவு செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் காணப்படாத பட்சத்தில் 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து அதனை துப்புரவு செய்வதற்காக பல சந்தர்ப்பங்கள் முயற்சித்த பொழுதும் அதற்கு தடையாக நமது வன பரிபாலன சபையினர் மற்றும் காணி கிளை போன்று புறாவித்தியாலயம் என்று கூறப்படுகின்ற தொல்லியத்துறையினர்கள் அதற்கு தடையாக அமைந்து வந்தன. இதனை அடிப்படையாக கொண்டு கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தின் செய்யப்பட்ட பொழுது எமது தமிழ் மக்களுடைய எமது காணி மட்டுமல்ல, இதனை சார்ந்த 100 ஏக்கருக்கு உட்பட்ட காணி, அதாவது சரியாக ஒரு 10-15 பேருடைய காணிகள் இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டு பௌத்த பிக்குகள் தமது ஆக்கிரமிப்புக்குள் வைத்து வேறு நபர்களுக்கு அதனை வழங்கி அதன் மூலம் வருமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு சமூக பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதன் முக்கிய காரணம் என்னவென்றால், எமது பிரதேசத்தை சேர்ந்த தமிழ் மக்களினுடைய காணிகளை அவர்கள் அடாத்தாக பிடித்து இவ்வாறு செய்வதனால் எமது மக்களினுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக மக்களினுடைய அன்றாட வருமானங்கள் முழுக்க விவசாயத்தை நம்பியே இந்த கிராமம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில இந்த காணிகள் இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டு தங்களுடைய கைக்கூலியாக சில நேரங்களில் குத்தகைக்கு கூட வழங்கப்பட்டு அதற்குரிய குத்தகைகளை பெற்று அந்த வருமானத்தை தாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு உரிய ஆவணங்கள், உறுதி காணிகள், இது 100க்கு பிரிட்டிஷ் காலத்து உறுதி காணப்படுகின்ற காணிகள் தான் மேற்படி காணிகள். இந்த காணிகளை இவர்கள் இவ்வாறு செய்வதனால் எமது மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. எனவே இதனை உரிய அதிகாரிகள் கவனத்திற்கொண்டு அதற்குரிய தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு மீண்டும் அந்த காணிகளை வழங்குவதற்குரிய ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.